ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொனவுன்ஸ் பார்ட் 3ல் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னா தொடர்பு பிரதி பெயர்ச்சொல். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஆர் தோஸ் வேர்ட்ஸ் தட் ஹெல்ப் அஸ் டு ஜாயின் டூ சென்டென்சஸ் பை ரீப்ளேசிங் அனதர் ஒன். அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படி என்னென்னா இரண்டு சென்டென்ஸை வந்து இணைச்சு அதுக்குள்ளே ரெண்டு சென்டென்ஸ்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிக்காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், டேவிட் இஸ் த பாய், ஹீ ஓன் தி ஃபஸ்ட் ப்ரைஸ். அதாவது டேவிட்ங்கிற பையன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அப்படிங்கிறத ஃபஸ்ட் சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸில் டேவிட் இஸ் த பாய் ஹூ ஓன் தி ஃபஸ்ட் ப்ரைஸ். அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினானே அந்த பையன் யாருன்னா அவன் தான் டேவிட். ரெண்டு சென்டென்ஸ்களுக்கும் மீனிங் வந்து அவ்வளோக்காக சேஞ்ச் ஆகலை, ஒரே மீனிங்கை தான் சொல்ல வராங்க. பட் இந்த இடத்துல ஹீங்கிற ப்ரொனவுனுக்கு பதிலாக ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸாக நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஹூங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். எதனால் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஹூ யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நவுன் ஆர் ப்ரொனவுன். அதாவது இந்த இடத்துல ஹீங்கிற ப்ரொனவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஹூவை. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஆஃப் கன்ஜெக்ஷன்னா இணைப்பு சொல். இரண்டு சென்டென்ஸ்களை வந்து இணைக்கிறதுக்காக ஒரு சொல் யூஸ் பண்ணுவோம். அந்த சொல்ல தான் வந்து கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஹூங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு இன்ஸ்டெடாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இடத்துல கன்ஜெக்ஷனாகவும் வேலை செய்யுது. ஸோ இதை தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்டெசடென்ட் அப்படின்னா என்னென்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னாடி இருக்கிற பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் இது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல ஏன் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். நல்லா கவனிங்க. ஐ மெட் எ கேர்ள், ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஐ மெட் எ கேர்ள் ஹூ வாஸ் வெரி ஹாப்பி. இந்த இடத்துல சிங்கிற ப்ரொனவுனுக்கு இன்ஸ்டடாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஆன்டெசடென்ட் என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மீனிங்கை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் எதை பற்றி அதிகமாக எந்த நவுனை பற்றி அதிகமாக சொல்கிறோன்னு பார்த்தோன்னா கேர்ள். அப்போ அந்த கேர்ள் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆன்டெசடென்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். The thief stole the watch, he was punished. The thief who stole the watch was punished. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி சொல்கிறாங்க? தீஃபை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து தீஃப் அந்த நவுன் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆன்டெசடென்ட். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கும் செகண்ட் சென்டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ரெண்டு சென்டென்ஸ்க்கும் நடுவில் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருப்போம். செகண்ட் சென்டென்ஸில் நவுனுக்கு அடுத்த வேர்புக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படிங்கிறத முன்னாடி நோட்ஸில் பார்க்கலாம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரெஃபர்ஸ் டு எ நவுன் ஆர் ப்ரொனவுன் கால்ட் இட்ஸ் ஆன்டெசடென்ட். அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முந்தைய இருக்கிற பெயர் சொல்லதை வந்து ஆன்டெசடென்ட் சொல்கிறோம். இதில் முந்தைய அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஷுட் பி பிளேஸ்ட் as near as possible as antecedent. இப்போ நான் சொன்னேன்ல ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னேன்ல. அதாவது இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எதுக்கு பக்கத்தில் தான் கண்டிப்பாக வரும்னா அதோட ஆன்டெசடென்ட் பக்கத்தில் தான் வரும். அதுக்கு முன்னாடி உள்ள முந்தைய பெயர் சொல் அப்படிங்கிற சொல்கிறோம்ல அதுக்கு பக்கத்தில் தான் வந்து வரும். ஸோ இதனால தான் இதை வந்து ஆன்டெசடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா எந்தெந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹூங்கிறது பர்சன்ஸ், நபரை பற்றி குறிப்பிடும் போது அந்த இடத்துல ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணுறோம். விச், திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பொருளையோ அனிமலை பற்றியோ மென்ஷன் பண்ணும்போது விச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம். தட், பர்சன்ஸ் ஆர் திங், நபரையோ பொருளையோ குறிப்பிடும் பொழுது நம்ம தட்ங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஹூம் ரிலேட்ஸ் டு பீப்புள், ஆப்ஜெக்ட், அதாவது பர்சன்ஸ் தான் இதையும் மென்ஷன் பண்ணுது. பட் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் நம்ம பர்சனல் ப்ரொனவுன்ஸில் படிச்சிருப்போம். ஆப்ஜெக்ட் ஃபார்ம் அந்த மாதிரி இடத்துல வர்றதுக்கு தான் வந்து ஹூமை யூஸ் பண்ணுவோம். ஹூஸ் ரெஃபர்ஸ் டு பொசஷன், பொசிஷன்கிறது உடைமை, ஏதாவது உடைமைகளை பற்றி சொல்லும் பொழுது ஹூஸுங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர் ரெஃபர்ஸ் டு பிளேஸ், இடத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது நம்ம வேறுங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை நம்ம யூஸ். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹூ. ரீட்டா இஸ் எ கேர்ள், ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இது வந்து இந்த சென்டென்ஸ் படித்தாவே உங்களுக்கு புரியும். ஒரு பர்சனை பற்றி தான் திரும்ப சொல்கிறோம். அதில் வந்து ரீட்டா இஸ் எ கேர்ள். ஸோ அதை சிக்கு பதிலாக நம்ம ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். ஹூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இந்த இடத்துல யார் இடத்துல நீங்கள் படித்து பார்த்தாவே புரியும். அந்த கேர்ளை பற்றி தான் சொல்கிறோம். செகண்ட் சென்டென்ஸில் இந்த கேர்ளை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கேர்ளுங்கிறது ஆன்டெசடென்ட். செகண்ட் விச்ங்கிறது த தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை ஷாஜஹான். இட் இஸ் த ஃபைனஸ்ட் மௌசூலியம் இன் த வேர்ல்டு.
The Taj Mahal, which was built by Shah is the finest mausoleum in the வேர்ல்டு. அதாவது வந்து தாஜ்மஹால் வந்து ஒரு திங் தானே இல்லையா, ஸோ நான் லிவிங் திங் அது மாதிரி சொல்லுவோம். ஸோ வந்து இந்த இடத்துல இட்டுங்கிறது வந்து அதனால் வந்து விச்சை நம்ம விச் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். இந்த சென்டென்ஸ் படித்தாவே புரியும், தாஜ்மஹாலை பற்றி தான் சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஆன்டிசிடென்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட். தட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ திங்ஸ் ஆர் பர்சன்ஸ். சரி, ஓகே. ஐ நோ த ஹவுஸ், ஹீ லிவ்ஸ் இன் த ஹவுஸ். நீங்கள் இந்த சென்டென்ஸில் பார்த்தாவே புரிஞ்சிடும், நம்ம திரும்ப எதை பற்றி தான் சொல்கிறோம், ஹவுஸை பற்றி தான் சொல்கிறோம். அப்போ ஹவுஸுங்கிறதா இந்த இடத்துல ஆன்டிசிடென்ட். ஐ நோ த ஹவுஸ் தட் ஹீ லிவ்ஸ் இன். அப்போ வந்து ஹீங்கிற அந்த ஹவுஸ் தான் வந்து ஆன்டிசிடென்ட். இந்த இடத்துல அந்த ஹவுஸுங்கிற செகண்ட் சென்டென்ஸில் இருக்கிற ஹவுஸுங்கிற இதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து தட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஹூம். நெக்ஸ்ட், திஸ் இஸ் மை கசின் ஹூ சீ ஹிம் தேர். இதில் பார்த்தாவே தெரியும் கசினை பற்றி தான் சொல்கிறோம். ஸோ கசின் வந்து ஆன்டிசிடென்ட். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், அவனை அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவனை அப்படிங்கிற இந்த ஹிம்ங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஃபார்ம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹூம்ங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் மை கசின் ஹூம் யூ சீ தேர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹூஸ்ங்கிறது பொசிஷனில் யூஸ் பண்ணுறது. பைரன் இஸ் எ போயட், ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் வைட்லி நவுன். அவருடைய பொசிஷன் சொல்கிறோம். ஸோ வந்து இந்த இடத்துல ஹூஸ்ங்கிற ஹிஸுக்கு பதிலாக ஹூஸ்ங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். பைரன் இஸ் எ போயட், ஹூஸ் ஒர்க்ஸ் ஆர் வைட்லி நவுன். இந்த இடத்துல வந்து போயட் அவரோட கவிஞரோட ஒர்க்கு தான் வந்து வைட்லி நவுனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து அந்த போயட்டுங்கிறது தான் வந்து இந்த இடத்துல ஆன்டிசிடென்ட். ஓகே. வேர். திஸ் இஸ் த ஹவுஸ் ஐ லிவ்ட் இன் மை ஹாலிடேஸ் தேர். இந்த வீட்டில் நான் ஹாலிடேஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இந்த இதிலே தெரிஞ்சிடும் எதை பற்றி, வீட்டை பற்றி தான் பேசுகிறோம், ஹவுஸ். அப்போ ஹவுஸுங்கிறது தான் இந்த இடத்துல ஆன்டிசிடென்ட். ஸோ தேருங்கிறது அங்கே வந்து ஒரு பிளேஸை ரெஃபர் பண்ணி சொல்கிறோம். ஸோ வந்து அதுக்கு பதிலாக நம்ம வேறுங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஹவுஸ் வேர் ஐ லிவ்ட் இன் மை ஹாலிடேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறதுனா என்னன்னு பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து நம்ம அதிகமாக ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை விட நம்ம அந்த ரைட்டிங் ஸ்கில்லை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரி, நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒன்று உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.